ஆவியினுடைய ஆசீர்வாதம் உன் கரத்தில் வந்து சேரும்படி நான் செய்வேன். எப்படி பார்வோனுடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு வந்து சேர்ந்ததோ, அதே போல் உன் வாழ்க்கையிலே துஷ்ட குணம் கொண்ட ஜனங்கள், துன்மார்க்குடைய ஆசீர்வாதங்கள் உன் கரத்தில் வந்து சேரும். ஆலயத்தின் முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாக இருக்கும். எதிர்பாராத பொருளாதார ஒத்தாசையோடு கூட எதிர்பாராத விதத்தில் பொருளாதாரத்தில் உனக்கு அற்புதங்களை நான் செய்வேன். நெருக்கத்தில் இருக்கிறாய், ஆனால் நான் உன்னை விசாலத்தில் வைப்பேன். துன்மார்க்கன் செழிக்கிறதையே நீ கண்டு கொண்டிருந்தாய். துன்மார்க்க வழிகளெல்லாம் தாறுமாறாய் இருந்தும் செழித்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். நீதிமான் வடிந்து போகிறான், அதை ஒருவனும் கடிந்து கொள்ளுவதில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். சர்வலோராகிய நான் பூமி எங்கும் என் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் மீது என் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போக்காது. உனக்காக வழக்காடி உனக்கு நான் ஜெயத்தை கட்டளையிடுவேன். குதிரைகளை இத்தனை நாளுக்கு என்ற ஆயத்தமாக்கவும் ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ கடந்து சென்றுகிற சோதனையின் பாதை, பாடுகளின் பாதை, அது முடிவடைகிறதை நீ காணப்போகின்றாய். அதற்கு அடையாளமாய் இந்த பொருளாதார சுபிட்சம் உன் வாழ்க்கையின் கதவுகளை தட்டும். வனாந்திரத்தில் உன்னை நடத்தினதன் நோக்கம் காரணம் என்னவென்றால், துரிதமாய் பெறுகிற ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. சில சமயங்கள் ஆசீர்வாதங்கள் மனுஷர்களை அழிக்கிறது உண்டு, என்னை விட்டு பிரிக்கிறதும் உண்டு. எல்லாவற்றிலும் நீ தீங்கு அனுபவித்தாய், தன்றில் நின்று சேவகம் பண்ணினாய். ஆகையால் என்னுடைய இருதயம் உன்னை நம்புகிறது. பரலோகம் உன்னை நம்ப ஆரம்பித்திருக்கிறது. இதனுடைய வெளிப்பாடை நீ காணப்போக்கிறாய், இதனுடைய அடையாளத்தை நீ காணப்போக்கிறாய். பொருளாதார நற்சீர்திருத்தத்தை காணப்பாய். அதிசயப்பட்டு என் இருதயம் பூரிக்கும். நான் உன்னில் அன்பாய் இருக்கிறதை உன் ஜனங்கள் யாவரும் அறிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.